Hi everyone, 12th standard இங்கிலீஷ்க்கு ஆன்சர் கீ. ஸோ அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்படின்னா என்னென்னா, நமக்கு வந்து நாளைக்கு பேராகிராஃப் எழுதணும், 1 மார்க் எழுதணும் அண்ட் 2 மார்க் எழுதணும், அப்புறம் ப்ரோஸோட அந்த கொஷின் ஆன்சர் எழுதணும், அப்ரிஷியேஷன் எழுதணும். ஸோ மெயினாக பேராகிராஃப் இதெல்லாம் எப்படி எழுதுனா, லெட்டர் ரைட்டிங்கு, காம்ப்ரிஹென்ஷன் இதெல்லாம் எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் தான் இது நீங்கள் பார்க்குறது மூலிமா உங்களுக்கு படித்தது எப்படி படிக்கலாம், என்ன மாதிரி படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். எனக்கு கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சினோனிம்ஸ் அண்ட் நிம்ஸ் தயவுசெய்து க்ளோசரி படிச்சிருங்க. அண்ட் ப்ளஸ் வே டு சக்ஸஸ் ஃபாலோ பண்ணுங்கள். 6 மார்க் அடிச்சிடலாம். அண்ட் ப்ளஸ் மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. ஈஸியான 1 மார்க்ஸ் தான். மித்தம் ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. 1-2 மேபி டஃப்பாக வரலாம், மற்றபடி ஈஸியாக தான் வரும். எப்போவுமே வந்து 1 மார்க்கில் 20க்கு 18 கீழே 17 கீழே போயிட வேண்டாம். ரொம்ப கம்மியாச்சுனாலும் நமக்கு பேட் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் எனி 4 செட் ஆஃப் பொயட்டிக் லைன்ஸ். பொயட்டிக் லைன்ஸில் அவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே ஒரு லைனில் ஒரு ஆன்சர், ஒரே ஒரு வேர்டு தான் ஆன்சர் அவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே. சரிங்களா? அதை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பொயட்டிக் லைன்ஸில் ஒரு மார்க் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கொஷினுக்கு 1 மார்க் அந்த மாதிரி. ஸோ அடுத்தது வந்து கிராமரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச் இப்போ 2 மார்க் கொடுத்துட்டாங்க பாருங்கள். சேஞ்ச் தி வாய்ஸ் அப்படின்னா நம்ம ஆக்டிவ் வாய்ஸாக பேசிவ் வாய்ஸான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ ஆக்டிவ் வாய்ஸாக பேசிவ் வாய்ஸாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாஸ் பை வந்தால் பேசிவ். இது ஒரு ஹிண்ட்டு, லாஸ்ட் மினிட் ஹிண்ட்டு. வாஸ் பை வரல அப்படின்னா அது ஆக்டிவ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. தே, ஹீ, ஷீ, யூ டிட் நாட் இன்வைட் மீ டு தி பார்ட்டி. நோபடி, நோ ஒன், நன் இன்வைட்டட் மீ டு தி பார்ட்டி. அதாவது பல விதமாக எழுதலான்னு நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதாங்க மீனிங். ஸோ அதை ரீரைட் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அதை பார்த்துக்கோங்க. அண்ட் வென் யூஸ் பண்ணி ரீரைட் தி வென் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வச்சும் கூட கேட்பாங்க. வென் தி ஒர்க் வாஸ் ஓவர் வி வெண்ட் ஹோம் வென் தி ஒர்க் வாஸ் ஓவர். எப்படி வேணாலும் எழுதலாம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வச்சும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் டு கான்டாக்ட்ஸ், இஆர்சி. நம்ம போயம் நேமும் போயட் நேமும் ஆத்தர் பேர் எழுதுனா 2 மார்க் கிடச்சிருது. எனி ரிலவெண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நான் பிடிஎஃப் கொடுத்துருக்குறேன். அந்த பிடிஎஃப்பில் எக்ஸ்ப்ளனேஷன் படிச்சுட்டு போனாலே போதும். ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஆல் இஆர்சி, அதாவது எல்லா இஆர்சிக்கும் ஒரே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஒரு லெசனுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை படிச்சிங்கனாலே போதுமானது. உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? போயமை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹிண்ட்ஸும் கொடுத்துருக்குறேன். ஸோ அடுத்தது 2x3 6. இதில் அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் ஒரு 2-3 லைன் தான். அவங்க எதிர்பார்க்குற அந்த ஆன்சர் அவ்வளோதான். அது கரெக்டாக எழுதிடுங்க. இதெல்லாம் மார்க் கம் பண்ண மாட்டாங்க. ஒரு 3 பாயிண்ட் எழுதுனா அது ஸ்லோகனு. அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் ஃபாலோயிங் ஜம்பிள் சென்டென்ஸ் 3க்கு 3 மார்க்கு. ப்ராசஸ் மேக்கிங் 3 பாயிண்ட் இங்கே எழுதியிருக்காங்க. ஆனால் நம்ம 6 பாயிண்ட் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கலாம். சரிங்களா? 3 பாயிண்ட். எனி ரிலவெண்ட் அண்ட் கரண்ட் ஆர்டர் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் கேன் கிவன் 3 மார்க்ஸ். ஆர்டர் இஸ் நாட் correct but relevant answer can be given 2 marks. Answer with few points can be given 1 marks. அதாவது இந்த பாயிண்ட் 6 பாயிண்ட் எழுதுங்க. 6 பாயிண்ட் எழுதிக்கோங்க. நீங்கள் வந்து ஆர்டரை மாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த மேங்கோவை வந்து என்ன பண்ணுவோம், ஒழிப்போம், பீல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் எழுதணும். ஒரு ஆர்டரை எழுதணும். இது அந்த ஆர்டர் தான் முக்கியம். இதில் டிஸ்கிரிப்ஷன் கேன் பி 3 மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டர் கரெக்டாக இல்லாமல் கண்டமேனிக்கு எழுதுனீங்கன்னா கூட மீனிங்காக இருந்தால் கூட 2 மார்க். ஸோ அதுக்கப்புறம் பாயிண்ட் கம்மியாக இருந்தால் 1 மார்க். அதுதான் மீனிங். பை சார்ட் அது 3க்கு 3 மார்க்கு. ஸோ பேராகிராஃப் பாருங்கள். கண்டென்ட்டுக்கு 60%, லாங்குவேஜ் ஸ்டைல் அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு 40%. இதுதான் 100%, 5 மார்க். எக்ஸ்பெஷனலி குட் பேராகிராஃப் அப்படின்னா 5 மார்க். ஸோ அப்படின்னா என்ன இருக்குன்னா, கண்டென்ட் 60%, கண்டென்ட் நல்லா இருக்கணும். லாங்குவேஜ் உன்னோட இங்கிலீஷ் எழுதுகிற அந்த ஸ்கில்லு வந்து கரெக்டாக இருக்கணும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல். ஸ்டைல் அண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா உன்னோட ப்ரெசன்டேஷன் அது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். வெயிட் பண்ணுறா. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ 41A ஆர் 41B, ஓகேவா? ஸோ இந்த பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட். இப்போ பாருங்கள், கரெக்ட் ஆன்சர் வித் ஆல் பாயிண்ட்ஸ் வித் நோ மிஸ்டேக்ஸ் அப்படின்னா 4 பாயிண்ட். இதுதான் நமக்கு கிடைக்கிது எல்லாத்துக்கும். 5 மார்க் கிடைக்கிறது இல்லை. ஸோ அவங்க எதிர்பார்க்குறது அதுதான். அந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் நான் சொன்னேன் இல்லையா, கரெக்ட் ஆன்சர் வித் ஃபியூ மிஸ்டேக்ஸ்னால் 3 மார்க். ஆன்சர் வித் ஃபியூ பாயிண்ட்ஸ், கம்மியான பாயிண்ட்ஸில் எழுதுனா 2 மார்க். ஆன்சர் வித் ஃபியூ பாயிண்ட்ஸ் அண்ட் மினி மிஸ்டேக்னால் 1 மார்க். ஸோ இதுதான் 3 பேராகிராஃப்க்குமே சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ரைட் சம்மரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மரைசிங், ரஃப் காப்பி ஆர் ஃபஸ்ட் காப்பி ஏதோ ஒன்று அது எழுதுனா 1 மார்க்கு. சூட்டபிள் டைட்டிலுக்கு 1 மார்க்கு. பேராகிராஃபிக்கு தான் அவங்க வந்து 3 மார்க் தராங்க. ஸோ எக்ஸ்பிரஷனல் சம்மரி கேன் பி அவார்டட் மேக்ஸிமம் மார்க். த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் தி பேராகிராஃப் நீட் நாட் பி டேக்கன் டு அக்கௌண்ட்.
அதாவது பேராகிராஃபில் இருக்கிற நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை கணக்கில் எடுத்துக்க வேண்டாங்கிறாங்க. அது நீங்கள் கணக்கில் காட்ட வேணாம், மீதி எல்லாமே நீங்கள் எழுதுங்க. அண்ட் நல்ல ஒரு சம்மரி ரைட்டிங்க்கு நல்ல மார்க் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மார்க் எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் பேராகிராஃப் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங். ஸோ அப்போ இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங் அப்படின்னா ரைட் அ பேராகிராஃப் அப்படின்னா இது ஒரு ஜென்ரல் பேராகிராஃப் தான், அதுக்கும் அதே மாதிரி தான் மார்க் அவார்ட் பண்ணியிருக்காங்க. லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க் அப்படின்னா சென்டர் அட்ரஸ், ரிசீவர் அட்ரஸ், சொல்யூஷன் அண்ட் சப்ஜெக்ட்ஸ், அந்த சப்பு அந்த மாதிரிலாம் போடுவீல்ல, ரெஸ்பெக்டட் சார், ஃப்ரம் டு, அது பாடி ஆஃப் லெட்டருக்கு 2 மார்க். சப்ஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் வந்து என்னோட லாஸ்ட்டில் எழுதுவீல்ல, அதுக்கு 1 மார்க். சப்ஸ்கிரிப்ஷனாக தேங்கிங் யூ, யூஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி, அந்த மாதிரி மேக்ஸிமம் மார்க் கேன் பி அவார்ட் ஃபார் குட் ரெஸ்பான்ஸ், 5 மார்க் கிடச்சிரும். ஸோ பர்சனல் லெட்டர், இது வந்து அஃபிஷியல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர், ஃபார்மல் லெட்டர். பர்சனல் லெட்டர் ஒரு சென்டர் அட்ரஸ், டேட் அண்ட் பிளேஸ். சொல்யூஷன் 1 மார்க். பாடி ஆஃப் லெட்டருக்கு 2 மார்க். சப்ஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் வந்து என்னோட 1 மார்க். ஆன்சர் வித் ஃபியூ பாயிண்ட் அண்ட் மெனி மிஸ்டேக்ஸ். ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்மேட்டுக்கே 3 மார்க் கிடச்சிருக்கும். பாடி ஆஃப் லெட்டர் மட்டும் தப்பு இல்லாமல் எழுதுங்க. அது ஸ்பாட் தியருக்கு ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க், அது பிரச்சனை இல்லை. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸு, அந்த ஹோமோஃபோன்ஸுக்கு 2 மார்க்கு, மீதியெல்லாம் 3 மார்க்கு. ஸோ இன்ஸ் டெவலப்மெண்ட் நீங்கள் எப்படியும் காம்ப்ரிகென்ஷன் தான் எழுதுவீங்க, அந்த காம்ப்ரிகென்ஷன் மட்டும் எழுதுங்க. டெவலப் தி இன்சென்டிவ் ஸ்டோரி ஆஃப் 150 வேர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு அது வேண்டாம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, அது ஒரு பேராகிராஃப் மாதிரி. டைட்டிலுக்கு 1 மார்க்கு, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் அவுட்லைன் அதை வச்சு கதை எழுதுறதுக்கு 3 மார்க்கு, மாரலுக்கு 1 மார்க்கு. எதுக்கு தேவையில்லாம அட்டன் பண்ணிட்டு காம்ப்ரிகென்ஷன் அட்டன் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் 1 மார்க், அது ஈஸி தான். ஸோ எனிவே எப்படி இப்போது கணக்கு போடுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக எழுதுங்க. அண்ட் இது நான் பிடிஎஃப்பில் தரேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.